My name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் போர்ட்டுலக்கான்னு சொல்லப்படக்கூடிய இந்த டேபிள் ரோஸை எப்படி வளர்க்குறதுன்றதை பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸ் வரப்போகிற கோடை காலத்துக்கு ஒரு சிறப்பான பூச்செடி. ஒரு லோ மெயின்டெனன்ஸில் திரட்சியாக வளரக்கூடிய இந்த டேபிள் ரோஸ் ஒரு சாதாரண மண் கலவையில் ரொம்ப சிறப்பாக வளரும். அண்ட் இந்த டேபிள் ரோஸ் வளர்க்குறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று விதையிலேருந்து வளர்க்குறது. அந்த விதையிலேருந்து வளர்க்குற மெத்தட் வந்து கொஞ்சம் கஷ்டமானது. பட் ஆனால் கட்டிங்ஸ்லேருந்து வளர்க்குறது ரொம்ப ஈஸி. அண்ட் இன்னைக்கு நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மெத்தடில் மொத்தமாகவே 3 ஸ்டெப் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நல்லா திரட்சியாக வளர்ந்துருக்கக்கூடிய அந்த டேபிள் ரோஸ் செடியிலேருந்து ஒரு மெச்சூராக நல்ல பெரிய சைஸில் பூக்கள் இருக்கக்கூடிய அந்த கிளைகளை தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் கிளைகள் கலெக்ட் பண்ணுறப்போ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் வெரைட்டிஸ்லேருந்து கட் பண்ணி கலெக்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதிகப்படியான பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்டெப் 2, இதில் நம்ம வேர் வளர்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிள் ரோஸ் கட்டிங்லேருந்து வேர் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அது ரொம்பவே ஈஸி. அந்த டேபிள் ரோஸோட ஸ்டெம்ஸை உடனே ஒரு கப்பில் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சுருங்க. கட் பண்ண பகுதி தண்ணிக்குள்ளேயும் மீதமுள்ள பகுதிகள் வெளியும் இருக்க மாதிரி அதை பிளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த டேபிள் ரோஸில் வேர் வளர்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகுது. கரெக்டாக நீங்கள் அந்த தண்ணியில் வச்சதுலேருந்து ஒரு 4 நாட்களில் அந்த வேர்கள்லாம் ரொம்ப திரட்சியாக வளர ஆரம்பிச்சிடும். ஆஸ் யூ கேன் சி, அதோட வேரில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்றதை நீங்களே பார்க்கலாம். அண்ட் கடைசி ஸ்டெப், இதை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது. ஸோ இந்த டேபிள் ரோஸ் வளர்க்குறதுக்கு ஒரு சாதாரண சின்ன 6 இன்ச்சு தொட்டி இருந்தால் போதும். மண் கலவைக்கு ரொம்ப பெருசாலாம் தேவையில்லை. ஜஸ்ட் தோட்டம் மண்ணும் மண்புழு உரமும் இல்லை மாட்டு எருவும் இந்த மாதிரி கலவையான ஒரு சாதாரண மண் கலவை இருந்தாலே போதும். இந்த டேபிள் ரோஸ் ரொம்ப திரட்சியாக வளர்ந்துடும். ஒன்ஸ் இந்த வேர்கள்லாம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா அதில் ஒரு தொட்டிக்கு 3லேருந்து 4 கட்டிங்ஸ் வரைக்கும் நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். அந்த வேறு பகுதி நல்லா செடிக்கு உள்ளே போகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆழமாக வச்சா போதும். ரொம்ப ஆழமாக நட தேவையில்லை. அண்ட் இந்த கட்டிங்லேயே இன்னொரு மெத்தட் எதுனா, ஜஸ்ட் நீங்கள் அந்த மெச்சூராக இருக்கக்கூடிய டேபிள் ரோஸ்லேருந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வேர் வளர்க்காமல் நீங்கள் அதை அப்படியே டைரெக்டாகவும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இப்படி பண்ணாலும் செடி நல்லா வளரும். ஆனால் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, சம்டைம்ஸ் அந்த வேர்கள் வளராமல் அந்த தண்டுகள் சீக்கிரமே அழுகி போகிறதுக்கு நிறையவே சான்சஸ். ஸோ நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ ஒரு 3-4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கிறத ஒரே தொட்டியில் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் அது வளர்ந்து பூ பூக்கிறப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ நம்ம கரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 3 வாரங்கள் கழிச்சிருக்க அப்டேட் என்னன்றதை பார்த்து. ஸோ இந்த டேபிள் ரோஸ்ன்றது ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு செடி. அண்ட் இதில் பூவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாகவே பூவும் வைக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலேருந்து ஒரு 3 வாரங்களே இதில் பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இது வளரும் காலங்களில் உரம் சேர்க்கணுமே கிடையாது, தேவைப்படாது. ஜஸ்ட் 1 மாதத்துக்கு இல்லை ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் மண்புழு உரம் மட்டும் சேர்த்தாலே போதும். அண்ட் இப்போ கடைசியாக இந்த டேபிள் ரோஸோட வெரைட்டிஸ் ஆஃப் பூக்கள் என்னன்றதை குயிக்காக பார்த்துடலாம். வளர்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய இந்த டேபிள் ரோஸை வரப்போகிற கோடை காலத்துலேயே இப்போவே கூட நீங்கள் இதை இமீடியட்டாக ஆரம்பிக்கலாம். ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டேபிள் ரோஸ்லேருந்து கட்டிங்ஸ் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி எடுங்க. அது ரொம்ப ஈஸியாகவே நம்ம வளர்த்துடலாம். அண்ட் இது உங்கள் கார்டனுக்கு ஒரு அழகான ஒரு விபரண்ட் கலர் லுக்கை ரொம்ப ஈஸியாகவே கொடுத்துரும். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் போர்ட்டுலக்கான்னு சொல்லப்படக்கூடிய டேபிள் ரோஸை கட்டிங் மெத்தடில் 3 ஸ்டெப்பில் 3 வாரங்களை எப்படி வளர்க்குறத ஒரு டீட்டெயிலாக பார்த்துட்டோம். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment and thank you by PK.